இன்றைக்கி மதிய சமையல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பெரிய யோசனை தான். வீட்டில் அம்மாட்ட ஃபோன் பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கி பிசிபெல்லாபாத் செஞ்சக்கண்ணு அப்படின்னாங்க. எனக்கு உடனே டெம்ப்ட் ஆயிடுச்சு. அம்மா செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு, அதே டைமில் ஒரு லெமன் சைஸ் புளியும் ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த பிசிபெல்லாபாத்துக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக மிளகு, சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 கீத்து தேங்காய். இது எல்லாமே நம்ம எண்ணெய் விட்டுட்டு வறுத்துட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சாப்பாட்டுக்கு தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 20 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு போட்டுட்டு லைட்டாக வணங்கினதும் பார்த்தீங்கன்னா காய் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் போட்டுட்டு அதுவும் நல்லா வணங்கினதும் லாஸ்ட்டாக நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு அதை போட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறிட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம். விசில் விட்டு இறக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கிளறிட்டு நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி நம்ம வடிகட்டி இதில் நம்ம ஊற்றிட்டு ஒரு கிளறிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம மசாலா தூளெல்லாம் போடலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அது 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள். நெக்ஸ்ட் நம்ம பிசிபெல்லாபாத்துக்கு பொடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவில் சிம்மில் வச்சுருங்க. அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம தாளிச்சு போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா வணங்கினதும் 10 முந்திரி போட்டு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த முந்திரியை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நம்ம வணக்கினதை வந்து பிசிபெல்லாபாத்தில் போட்டுட்டு ஒரு கிளறுனா நம்மளுக்கு சூப்பரான பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடும். இதை சமைச்சு பார்த்துவீங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.